அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து எப்படிங்க ஓப்பன் ஆக வேண்டியது அப்படின்னா, ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். எதனால் அப்படின்னா, ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து திறக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிஃப்டி வந்து ஒரு 400 பாயிண்ட் மேலே வந்தது. சாட்டர்டே வந்து மறுபடியும் நாங்கள் மூட போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆன நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆனது. ஸோ இருந்தாலுமே நம்ம மார்னிங் வீடியோ வந்து எந்த மாதிரி வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒன்று வந்து ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி மார்னிங் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்க்குறப்ப நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ நான் எதிர்பார்த்தது ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் ஸ்டேட்டஸ் தான். பட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங்கே கொடுத்துருந்தது. எதனால இந்த மாதிரி கேப் அப் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு அப்படின்னா, எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து 3 நாளுமே நமக்கு வந்து பை சைடு தான் இருந்திருக்காங்க. அதாவது வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாளுமே வந்து ஒரு பெரிய அளவில் பைல இருந்தாலும் கூட ஒரு 600 கோடி, ஒரு 700 கோடி அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைல தான் இருந்திருக்காங்க. ஸோ அதன் மூலயமா அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நமக்கு வந்து இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங். கேப் அப் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு வாலட்டிலிட்டி அகைன் வந்து கொஞ்சம் பை சைடு போயிட்டு நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24,480ல ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இப்போதைக்கு வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எஃப்ஐஎஸ் பை பண்ணுறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ருப்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இந்த 2ஐயும் பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து வந்து பைல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்னிங் அதாவது 24,480ல ரீச் ஆனது, அதுக்கு மேலே வந்து போகலை. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிலலாம் ஒரு 6 கேண்டிலாக பார்த்தீங்க அப்படின்னா 24,475 தாண்டி எந்த கேண்டிலுமே வந்து க்ளோசிங் வந்து வைக்கல. ஸோ அந்த டைம்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸஸ் வந்து வந்திருந்தது. என்ன அப்படின்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து நாங்கள் வந்து அதை தயாரிக்கிறது வந்து நிறுத்த மாட்டோம், எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்தாலும் சரி இதை நாங்கள் வந்து கைவிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இந்த போர் நடக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து 2 காரணம் தான். ஒன்று வந்து ஆயிலை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போர் வந்து நடத்துது. 2வது வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் அந்த ஆராய்ச்சி வந்து அதை தயாரிக்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த போரோட நோக்கமே. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து க்ளோஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்டையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அகைன் வந்து கொஞ்சம் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கான மார்க்கெட் கண்டிஷன் வந்து இருக்கு. நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு, சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக பணத்தை வந்து கொஞ்சம் வெளியே எடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் வந்து நம்ம வந்து செல் சைடு வந்து நாளைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருந்தாலுமே அடுத்தடுத்த சப்போர்ட் ஜோன் இருக்கு, அது எப்படிங்கிறத நாம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி ஸ்டாக் ஹீட் மேப் எப்படிங்க இருந்தது அப்படின்னா, ஸ்டாக் ஹீட் மேப் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது ஓவராலாக பெரிய அளவில் செல்லிங் வந்து நடக்கலை, அதே மாதிரி பெரிய அளவில் பையிங்கும் வந்து நடக்கலை. ஓவராலாக என்ன சொல்றது அப்படின்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்த ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ HDFC, ICICI பேங்க், எஸ் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. ஓவராலாக எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து பை சைடுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தது. ஓகேங்களா? MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1 o'clock வரைக்குமே ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் தான் டவுன் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஈரானோட இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து நாங்கள் வந்து கைவிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஈரான் கொடுத்தது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.26% பக்கம் டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு -12 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிட்டு இருக்கு. இது மேற்கொண்டு ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் ஒரு ஈவினிங்குள்ளார ஒரு US மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே கொஞ்சம் கீழே விழுவதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? அப்படி கீழே விழுந்தது அப்படின்னா ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கினா கண்டிப்பாக வந்து நாளைக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கு. எந்தெந்த ஸ்டாக்ஸுக்குன்னா HCL டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் நெசில் IND, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், 36011, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா எல்எக்ஸி. ஸோ இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் மட்டும்தான். ஸோ ஓவராலாக இதில் வந்து நம்ம எதை வந்து கான்சன்ட்ரேஷன் அதாவது அதிகமான இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னா HCL டெக்னாலஜிஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெசில் IND. ஸோ இந்த 2 ஸ்டாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பாக்ட் இருக்கும். HCL டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக பாசிட்டிவ் வந்தது அப்படின்னா ஐடி செக்டர் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ அது நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு தான் இம்பாக்ட் ஆகும் அது. ஸோ உடனே நாளைக்கு இம்பாக்ட் ஆயிருமாங்கிறது தெரியாது. பட் எப்படி வந்து ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இவ்வளோ நாளாக, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு TCSும் வந்திருந்தது, விப்ரோ வந்திருந்தது. எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா, நமக்கு என்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோ அதுக்கு முன்னாடி நாள் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து
நல்லா ப்ராஃபிட்டை கொண்டு போயிட்டு ஓல்டர் ரெஜிஸ்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. இது 2 தடவை நடந்திருக்கு. டிசிஎஸ்ல நடந்திருக்கு, விப்ரோலையும் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப HCL டெக்னாலஜிஸ் நாளைக்கு வந்து ஒரு புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்ததுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக் வந்து இப்போ எடுத்து நான் கரெக்டாக வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தாங்க க்ளோஸ் லாஸ்ட் வரைக்குமே இருந்திருக்கு. பெரிய அளவில் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் நியூஸஸை பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு நிஃப்டி வந்து நமக்கு வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஈரானோட நியூஸஸை பேஸ் பண்ணியும் அதுக்கப்புறம் வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நமக்கு வந்து ஒரு 12 பாயிண்ட் இறங்கினால தான் ஸோ நிஃப்டி வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 24,332 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து NSCல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 3,383 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 1,356, டிக்ளைன்ஸ் வந்து 1,892. கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றதை விட ஒரு 600 ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக டிக்ளைன்ஸ் லெவலில் இருக்கு. அன்சேஞ்சு வந்து 135. ஸோ 52 வீக் ஹைல பார்த்தீங்க அப்படின்னா 128 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 8 ஸ்டாக்ஸ் இருக்கு. இன்னமும் வந்து 52 வீக் ஹைல தான் அதிகமான ஸ்டாக்ஸ் இருக்கே தவிர 52 வீக் லோல வந்து அதிகமான ஸ்டாக்ஸ் வந்து வரல. மேபி ஒரு நாளைக்கு எதிர்பார்க்குற மாதிரி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா நாளைக்கான இந்த 52 வீக் லோல அதிகமான ஸ்டாக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 111, லோயர் சர்க்கியூட்ல 63 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இருக்கு. ஸோ ஓவராலா செக்டார் வைஸ் க்ளோசிங் எப்படி இருக்கு அப்படின்னா ஐடி செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி எல்லா செக்டாருமே நியர்பை சப்போர்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆனது. ஸோ ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் வாலட்டிலிட்டி எடுத்துட்டு ஸோ அந்த கேப் அப் ஓப்பன் ஆனது பார்த்தீங்களா? ஸோ அந்த கேப் அப் ஓப்பன் ஆன இடத்துல பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா செக்டாரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல வந்து நின்றுட்டு இருக்கு. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிடையாது, அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ண செல்லிங் ஆகும் அந்த மாதிரி ஜோன்ல தான் எல்லா செக்டாரும் இப்போதைக்கு வந்து ஸ்டாண்ட் பைல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நல்லா புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2.71% வந்து மேலே வந்திருக்கு. மற்றபடி மாருதி, M&M, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ICICI பேங்க். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல வந்து போயிட்டு இருக்கு. HDFC பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு. ஓவராலா ரொம்ப ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை வந்து லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் செல்லிங்க்கு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் கைனர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெண்ட், JSW, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏசியன் பெயிண்ட், கிரேசிம் இதெல்லாம் டாப் கைனர்ஸ். டாப் லூசர்ஸ் இடத்துல ஜியோ ஃபினான்ஸ், ஹிண்டல்கோ, TMPV, கொட்டாக் பேங்க், பெல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நிஃப்டி எப்படிங்க மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா நிஃப்டி எப்படியும் நமக்கு வந்து கொஞ்சம் செல்லிங்ல தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ் ஆல்ரெடி 12 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஈவினிங்ல வந்து ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் கொடுத்தது அப்படின்னா காலையில ஓப்பன் ஆகிற நிஃப்டி நமக்கு வந்து செல்லிங்ல தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்குங்க. எப்படியும் வாலட்டிலிட்டி தான் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஒரேடியா நமக்கு வந்து கீழே இறங்கிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு 24,475ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு செல்லிங் கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 24,243. ஸோ இந்த இடத்துல மேபி ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா 24,419 வரைக்கும் வந்துட்டு கூட கீழே இறங்கலாம். ஸோ அதே மாதிரி 24,146ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு வந்து நல்ல சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 24,243 வரைக்கும் வந்துட்டு கீழே இறங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி தான் நாளைக்கு இருக்குமே தவிர தொடர்ந்து ஒரு ஒன் சைடாக போகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ எப்படின்னு தெரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் 24,243ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா 2 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து 24,419லேருந்து டவுன் ஆகும். இல்லை இதுக்கும் கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 24,146ல அகைன் வந்து புஷ் பண்ணி 24,243லேருந்து நமக்கு செல்லிங் ஆகும். மேக்ஸிமமாக நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி சேம் கண்டிஷன் தான். ஸோ பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 56,349. அடுத்த சப்போர்ட்டுங்கிறது 59,975. ஸோ அப்படி இல்லாமல் இந்த ஜோன்லலாம் ஓப்பன் ஆனது 56,825ல ஓப்பன் ஆனது அப்படின்னா இங்கேருந்து அகைன் வந்து செல்லிங் போகிறதுக்கு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி சேம் கண்டிஷன் தான். இப்போ நிஃப்டியெல்லாம் நமக்கு வந்து நெக்லைன், இந்த நெக்லைனை இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா
ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நெக்லைன் 24,490 பிரேக் அவுட் ஆயிருக்கு. கொஞ்சம் நமக்கு மேலே வந்து இந்த 24,490 ஓப்பன் ஆனாலும் அகைன் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ஹை தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஸ்டாப் லாஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம இப்படி தான் யோசிக்கணும். இந்த இடம் வந்தது அப்படின்னா செல்லிங், இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செல்லிங் சைடில். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. இப்போ ஃபின் நிஃப்டி பார்த்தாலும் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 26,455, 26,245. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 26,705. மிட் கேப் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ மிட் கேப் நிஃப்டி கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 13,749, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 13,932. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். இப்போ சென்செக்ஸ் பார்த்தா சென்செக்ஸும் ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. அதாவது சேம் அஸ் ஆஃப் நிஃப்டி தான். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் 78,748. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன், நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கிற இடம் தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் கேப் டவுன்லாம் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கூட இந்த 78,261 சப்போர்ட். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 77,632. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒரு வாலட்டிலிட்டி எடுக்கும். அதாவது ஒரேடியாக தொடர்ந்து செல்லிங் சைடு போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னா வந்த நியூஸ் தானே, ஈரான் வந்து ஆல்ரெடி அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறது தான், நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து நாங்கள் வந்து கைவிட மாட்டோம் அப்படின்னு. இப்போ கைவிடுறதா இருந்தால் அவங்க ஸ்டார்டிங் 2வது நாள் போர் நடக்கிறப்பே சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி நாங்கள் நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து கைவிட்டுறாங்க, தயவு செஞ்சு போர் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஏன் அவங்க தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க மெயின் பர்பஸே பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியராக வந்து கிரியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்த நியூஸே தான் வந்துட்டு இருக்கு. அதோட இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கும். மற்றபடி ஒரேடியாக கொஞ்சம் செல்லிங் ஆகிடுமாங்கிறது டவுட் தான். ஏன்னா FIS பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் நமக்கு வந்து ஒரு தொடர்ந்து பாசிட்டிவ் தான் வந்துட்டு இருக்கு. அங்கங்கே ஒரு நெகட்டிவ் அதாவது லாசஸ் ஸ்டாக்ஸ் இருக்கே தவிர மற்றபடி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எதிர்பார்த்துருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் தான் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு HCL டெக்னாலஜி மூவ்மெண்ட்டை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் போகுமா நெகட்டிவ் போகுமா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நமக்கு கீழே இறங்கினா கூட ஸோ சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு ஒரு வாலட்டிலிட்டி எடுத்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே இறங்குறது சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபியரபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு கொஞ்சம் வந்து 18.96 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்னும் பிரேக் அவுட் பண்ணணும். இன்னும் 21 எல்லாம் பிரேக் அவுட் பண்ணாதான் ஒரு ப்ராப்பரான ஃபியர் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். ஃபியர் மார்க்கெட்டும் கிரேடிங் மார்க்கெட்டும் சென்டரில் இருக்கு இந்தியா விக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து USD/INR. ஸோ USD/INR இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து அகைன் வந்து ஒரு வீக் ரேஞ்சுக்கு வந்து போயிடும். ஸோ அந்த அளவுக்கு விட மாட்டாங்க RBI. மறுபடியும் ஏதாவது ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து ருப்பியை ஸ்ட்ராங் பண்ண தான் பார்ப்பாங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ஒரு டாக் போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ டாலருக்கு மற்ற கண்ட்ரீஸில் ஸ்ட்ராங்கான வேல்யூ இருக்குது, மற்ற கண்ட்ரி ருப்பி ஸ்ட்ராங்கான வேல்யூ இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ருப்பி வந்து வீக் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது தான் ஒரு டாக். அதன் மூலியமாக தான் RBI வந்து நிறைய தடவை ரூல்ஸ் கொண்டு வந்து ருப்பியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் 93, 94 எல்லாம் போனால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸை கொண்டு வந்து மறுபடியும் ருப்பியை ஸ்ட்ராங் பண்ண தான் பார்ப்பாங்க தவிர 95, 96 எல்லாம் போக விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நமக்கு மார்க்கெட் பை சைடு தான் ஒரு நியூஸஸை பேஸ் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் செல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு தான் செல் ஆகிட்டு இருக்கு அதுவும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில் என்னங்க ஆகும் சொல்லவே தேவையில்லை, நமக்கு வந்து பை தான் போகும். இப்போ காலையிலேயே நம்ம பார்த்தது தான், ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸை பிரேக் அவுட் பண்ணால் 8,432 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 8,432 அண்ட் பிட்வீன் 8,432 அண்ட் 8,492 இப்போ 99 இந்த ஜோன் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஃப்ரைடே பெரிய ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் நமக்கு இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போதைக்கு க்ரூட் ஆயில் பை சைடு தான் அப் டு 8,432 வரைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் இங்கே மேலே போகலன்னா கூட அகைன் கீழே இறங்கினா இன்னைக்கான லோ தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 8,077. ஸோ இந்த ஜோனெல்லாம் வந்தது அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கிடைச்சிரும். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸை வந்து மூடிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்த பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லி ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நீ பேச்சுவார்த்தை நடத்தினா தானே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவேன், நான் பேச்சுவார்த்தைக்கும் வரல, ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸும் ஓப்பன் பண்ண முடியாது, நியூக்ளியர் பவர் பிளான்ட் நாங்கள் தயாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்ததுனால க்ரூட் ஆயில் நமக்கு டிமாண்ட் தான். ஸோ இருந்தாலுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் 8,432 பிட்வீன் 8,419. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ்.
இப்போ நேச்சுரல் கேஸ் மார்னிங் பார்த்தது தான். ஸோ 255.9 வரைக்கும் போகும் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு ஓப்பன் ஆன இடத்துல இருந்து 254.7 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 255.9, 257.6. நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியர்பை சப்போர்ட் ஜோனில் தான் நிற்குது. கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் 1,52,710 நியர்பை சப்போர்ட்டில் ஒரு சப்போர்ட் முன்னாடியே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 1,55,036 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கோல்டு அண்ட் சில்வர்லாம் எவ்வளோ தான் கீழே இறக்கி போட்டாலும் நியூஸ் பேஸ் பண்ணி ஒரு கேப் டவுன் நடந்தாலும் அங்கேருந்து மறுபடியும் ரெக்கவரி தான் ஆகிட்டு இருக்கு. ஓவராலாக நம்ம நேற்றே பார்த்தோம் தான், வீக்லி ரிப்போர்ட் அப்போ பார்த்தோம். ஒரு 1 வீக் வச்சு பார்க்குறப்ப கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு பேரலல் சேனலில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் ஹையாக பிரேக் அவுட் பண்ண நமக்கு மேலே தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சில்வரோட சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,48,636. பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 2,55,625. ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நமக்கு நிஃப்டி எந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னா 12,364. வெறும் ஒரு 11 பாயிண்ட்ஸ் மட்டும் பாசிட்டிவ்ல வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல லோவாக பிரேக் அவுட் பண்ணால் கூட நமக்கு அடுத்த டார்கெட் செல் சைடு போனோம்னா கூட இங்கேருந்து ஒரு 24,332, 24,243 ஒரு 100 பாயிண்ட்ஸ் இறங்கிட்டு இந்த இடத்துல மறுபடியும் நமக்கு மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.